ஓம் சாந்தி 4/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கார். நம்மள இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, இப்போது நீங்கள் புருஷோத்தமர் ஆவதற்கான முயற்சி செய்றீங்க. தேவதைகள் தான் புருஷோத்தமர்கள், ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள். நீங்கள் தூய்மையாகி இப்ப கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்ம இப்போ ஆத்மா உத்தமமா ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோன்றார். அதனால தேவதைகள் தான் புருஷோத்தமர்களா இருந்தாங்க. அதனாலதான் கிருஷ்ணரை கூட புருஷோத்தமன் சொல்லுவாங்க இல்லையா. புருஷோத்தமன்னா உத்தமமான ஆத்மா, புருஷ்னா ஆத்மான்னு அர்த்தம். அதனால உத்தமமான ஆத்மாவை நம்ம ஆயிட்டு இருக்கிறோம். ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள்ன்றதுனால அவங்க புருஷோத்தமர்கள்ன்றாரு. இப்போ நம்ம தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம தான் தேவதையா ஆயிட்டு இருக்கிறோம்ன்றத சொல்றாரு. கேள்வி: எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்துள்ளார்? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்திருக்கிறாரு, கடவுளே வந்துட்டாரு. அவர் நமக்கு ஏன் அடைக்கலம் கொடுக்கிறாரு? பதில்: ஏனெனில் நாம் அனைவரும் குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தோம். பாபா நம்மை குப்பை தொட்டிலிருந்து வெளியில் எடுத்து மனமுள்ள மலர்களாக ஆக்குகின்றார். அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குகிறார். நாடகப்படி பாபா நம்மை குப்பை தொட்டியிலிருந்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியுள்ளார் சொல்றாரு. நம்ம எல்லாரும் அந்த விகாரத்துல குப்பை தொட்டில விழுந்து கிடந்தோம். இப்ப பாபா நம்மளை குப்பை தொட்டிலேருந்து வெளியெடுத்து மனமுள்ள மலரா ஆக்குறாராம். அசுர குணமுடையவர்கள் எல்லாம் தெய்வீக குணமுடையவர்களா ஆக்குறாரு. டிராமா படிதான் பாபா வந்திருக்கிறாரு. நம்ம குப்பை தொட்டிலேருந்து எடுத்து தத்தெடுக்கிறாரு. அவர் தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். பாடல்: இன்று அதிகாலையில் வந்தது யார்? ஓம் சாந்தி. இரவை பகலாக்க பாபா வரவேண்டியதாக இருக்கிறது. அதிகாலையில வந்திருக்காரு, சங்கமேகத்துல வந்திருக்கிறாரு. இரவை பகலாக்க பாபா வர வேண்டியதாக இருக்கிறது. இப்போது குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், பாபா வந்துள்ளார். நமக்கு தெரியும் பாபா வந்துட்டாரு. முதலில் நாம் சூத்திர வர்ணத்தராக இருந்தோம். சூத்திர புத்தி தான் நமக்கு இருந்தது. வர்ணத்தை பற்றிய சித்திரம் கூட புரிய வைக்க மிக நன்றாக உள்ளதுன்றாரு. இப்போ வர்ணத்தை பற்றி சித்திரம் கூட இருக்குது. அதை புரிய வைக்கிறதுக்கு மிக ஈஸி, நன்றாக இருக்குதுன்றார். அதாவது அந்த தேவதா வர்ணம், தேவதையா இருந்தோம், அதுக்கப்புறம் வைஷ்யரா இருந்தோம், அப்புறம் சூத்திரனா ஆயிட்டோம். அந்த சித்திரம்லாம் கூட நீங்க புரிய வைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றாரு. நாம் இந்த வர்ணங்களில் எப்படி சுற்றி வருகின்றோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். நம்ம எப்படி சுத்தி வரோம், நம்ம சத்தியுகத்துல எப்படி இருந்தோம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்துல வர்ணம் எப்படி மாறுச்சுன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும்ன்றார். இப்போது நம்மை பரம்பிதா பரமாத்மா சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆக்கியுள்ளார். கல்பமாக ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் நாம் பிராமணனா ஆகிறோம்னு சொல்றாரு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கமயுகத்துல நம்ம பிராமணரா ஆகிறோன்றாரு. பிராமணர்களை புருஷோத்தமர் என்று சொல்ல முடியாதுன்றாரு. பிராமணர்களை புருஷோத்தமன் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அண்டர் ப்ராசஸ்ல இருக்குது. இப்பதான் நம்ம மாறிட்டு இருக்கிறோம். புருஷோத்தமர்கள் என்ற தேவதைகளை தான் சொல்லுவோம் சொல்றாரு. பிராமணர்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக இங்கே முயற்சி செய்கிறார்கள். தூய்மையற்றவர்லேருந்து தூய்மையானவராக ஆவதற்கு தான் தந்தையை அழைக்கிறாங்க இல்லையா. பாபா அதுக்கு தான் கூப்பிடுறோம். ஆக தனக்குத்தான் இப்ப கேளுங்கள், நாம் எந்த அளவு தூய்மையாகி உள்ளோம்ட்டு இப்ப கேளுங்கன்றாரு. மாணவர்கள் கூட படிப்பிற்காக சிந்தனை கடலை கடையிறாங்க அல்லவா. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட படிக்கணும்னா அது எப்படி வந்துச்சு, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா அப்படியே போட்டு யோசிப்பாங்க புத்தியில. சிந்தனை கடலை கடையிறாங்க படிப்பிற்காக. இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆகின்றோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இப்போ டாக்டர் படிச்சோன்னா டாக்டர் ஆயிடுவோம் அப்படின்ட்டு. இப்ப நாம தேவதை ஆவதற்காக இப்போது பிராமணன் ஆகியுள்ளோம் என்று குழந்தைகளின் புத்தியில் உள்ளதுன்றாரு. இப்ப நமக்கு நம்ம எதுக்கு பிகே ஆயிருக்கிறோம்? சும்மாவா போய் பிகே ஆயிருக்கிறோம், சென்டருக்கு போறோம் வரோம், அதுக்காக இல்ல. நம்ம தேவதை ஆவதற்காக தான் இப்ப பிராமணன் ஆகியுள்ளோம் என்று குழந்தைகள் புத்தியில் உள்ளதுன்றாரு. இது விலை மதிப்பற்ற வாழ்க்கைன்னு சொல்றாரு. இப்போ உங்களுடைய இந்த வாழ்க்கை இருக்குல்ல, சங்கமயுக வாழ்க்கை, அது விலை மதிப்பற்ற வாழ்க்கைன்றாரு. ஏனெனில் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளா இருக்கிறீங்க. நீங்க கடவுளுடைய குழந்தைகள், ஈஸ்வரிய குழந்தைகளா இருக்கிறீங்க. ஈஸ்வரன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரனே வந்திருக்கிறார் எதுக்குன்னா ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. தூய்மையற்றவர்ல இருந்து தூய்மையானவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். தூய்மையான தேவதைகளாக இப்போது ஆகின்றோம். வர்ணங்களை பற்றி புரிய வைப்பது மிக நல்லதுன்றாரு. இப்ப அந்த ஒரு வர்ணமா நம்ம புரிய வைக்கணும். அது ரொம்ப நல்லதுன்றாரு. அதாவது தேவதையா இருந்தோம், அப்புறம் சத்திரியரானோம், அதுக்கப்புறம் நம்ம வைஷ்யரான தோபரகத்துல, அப்புறம் சூத்திரனா ஆகிறோம், இப்போ பிராமணனாகி திரும்ப தேவதை ஆக போறோன்றத நீங்க புரிய வைக்கணும். மிக நல்லதுன்றாரு. சன்னியாசிகள்
இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார். அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. சன்னியாசிகளுக்கு வந்து இந்த வர்ணம் சுற்றி வர்றது, தேவதை ஆகிறது, அவங்க ஏன்னா அவங்க வந்து சுகம் வந்து காக்கை எச்சத்துக்கு சமமானது, காக்கை எச்சத்திற்கு சமமானதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க வீட்டிலே இருக்கிறது, அந்த வீடு வாசல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள் சொல்றாரு. மற்றபடி 84 பிறவிகளின் கணக்கை புரிந்து கொள்ள முடியும். அவங்களால இந்த 84 பிறவி இருக்குது, அதை எடுக்கிறாங்க, அந்த கணக்கு வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுன்றாரு, ஏத்துக்குவாங்கன்றாரு. ஆனா நாம சன்னியாச தர்மத்தினர் 84 பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியுன்றாரு. இந்த ஞானத்தை நீங்க புரிய வச்சா நம்ம அந்த மாதிரி எடுக்கிறது இல்ல, இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியுன்றாரு. ஏன்னா அவங்க வர்றதே துவாபர யுகத்துல இருந்து தான், அதனால அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சிருஷ்டி சக்கரத்தை வச்சே புரிய வைக்கலான்றாரு. இஸ்லாமியர் பௌத்தர்கள் கூட நாம் 84 பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள் சொல்றாரு. இஸ்லாமியர்கள் பௌத்தர்களும் அவங்க துவாபர யுகத்துல இருந்து தான் வராங்க இல்லையா, அந்த சிருஷ்டி சக்கர படத்துல நீங்க காட்டும் போது அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, நம்ம ஆரம்பத்துல இருந்து வரல, நம்ம சொர்க்கத்துக்குலாம் வரல, அதனால நம்ம 84 பிறவிகள் எடுப்பதில்லைன்றதை அவங்களுக்கும் புரிஞ்சுக்குவார்கள் சொல்றாரு. மற்றபடி மறுபிறவி தான் எடுப்பாங்க, ஆனா எல்லாருமே மறுபிறவி எடுப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனால் குறைவான பிறவி எடுக்கிறார்கள். அவங்கெல்லாம் குறைவான பிறவி எடுக்கிறாங்க, ஆரம்பத்துல இருந்து வரவங்க தான் 84 பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் புரிய வைத்தால் உடனே புரிந்து கொள்வார்கள். நீங்க இதெல்லாம் புரிய வச்சீங்கன்னா யார் நல்லா புரிய வைக்கிறாங்களோ உடனே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. புரிய வைப்பதற்கும் யுக்தி கூட தேவைன்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவோட நினைவோட புரிய வச்சா யார் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் பாபாவே சொல்றாரு, நானே பிரவேசமாயிட்டு சொல்லிட்டு போயிடுறேன்றாரு. அப்ப அவர் நினைவுல இருக்கும்போது நம்ம மேல பிரவேசமாயி அவரே சொல்லிடுவார் இல்லையா. புரிய வைப்பதற்கு கூட யுக்தி தேவைன்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கும் போது பாபா புத்தியை புத்துணர்வு அடைய வைக்கிறார். இப்ப நம்ம மதுபன்ல உட்காந்து கேட்கும்போது நமக்கு பாபா புத்தியை வந்து புத்துணர்வு அடைய வைக்கிறார். மற்ற குழந்தைகள் கூட இங்கே புத்துணர்வு அடைவதற்காக வருகிறார்கள். மற்ற குழந்தைகள் கூட இங்கேதான் வராங்க, மதுபனுக்கு வராங்க, புத்துணர்வு அடைவதற்காக வருகிறார்கள். இப்படி தாரணை செய்யுங்கள் என்று உங்களை பாபா தினமும் புத்துணர்வு அடைய வைக்கிறார். நமக்கு டெய்லி ஞானம் சொல்லி இப்படி தாரணை பண்ணுங்கன்னு சொல்லி தினமும் ரெஃப்ரெஷ்ஷாக வைக்கிறார். நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம், நாம் எப்படி சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகிறோம் என்ற சிந்தனை இப்போது புத்தியில் ஓட வேண்டும் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு இந்த மறுபிறவி எடுத்து வந்தீங்கல்ல, நீங்க 84 பிறவி எப்படி எடுக்கிறீங்க, எப்படி நம்ம இப்ப சூத்திரன்ல இருந்து பிராமணன் ஆகிறோன்றதெல்லாம் உங்களுக்கு சிந்தனையில் வந்து புத்தியில ஓடணுன்றார். நாம் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். இப்போது பிரம்மா எங்கிருந்து வந்தார், பாபா வந்துதான் புரிய வைக்கிறார். நான் இவருக்கு பிரம்மா என்று பெயர் வைக்கிறேன். பிரம்மா எங்கேருந்து வந்தார், பிரம்மாவுக்கு குழந்தைகள் பிராமணர்கள் சொல்கிறாங்க. பிரம்மா எங்கேருந்து வந்தார், சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு. நான் தான் இவர் உடம்புல வந்து இவர் பேரை வந்து பிரம்மான்னு வைக்கிறான்னு சொல்கிறாரு. இவர்கள் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள், இது குடும்பமாக இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். ஆக நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள் தானே, தத்தெடுத்திருக்கிறாரு. அதை தான் சொன்னார்ல, குப்பை தொட்டிலிருந்து எடுத்துக்கிறேன்ட்டு. அந்த மாதிரி தத்தெடுக்கப்பட்டவர்கள் இவங்களான்னு சொல்கிறார். தந்தை தான் தத்தெடுக்கிறார், அவரே தந்தை என்று சொல்லப்படுகிறது. தாதாவோ மூத்த அண்ணன் என்று தாதா என்று சொல்ல மாட்டோம். அவர் தந்தையை வந்து தாதான்னு சொல்ல மாட்டோம். தாதான்றது பிரம்மா பாபாவை தான். தந்தையே தந்தை என்று தான் சொல்ல முடியும் இல்லையா, அவரை போய் தாதான்னு சொல்ல முடியாது. தந்தையிடமிருந்து ஆசி கிடைக்கிறது, பெரியப்பா சித்தப்பா மாமாவிடமிருந்து எல்லாம் தத்தெடுக்க தான் படுகிறது. பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு குழந்தை குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தது, அதை யாரோ எடுத்து சென்று ஒருவரிடம் வளர்க்க கொடுத்தாங்க. ஏனெனில் அவருக்கு தனக்கென்று குழந்தை இருக்கவில்லை, அதனால அந்த குப்பை தொட்டியில இருந்த குழந்தை எடுத்து அவர் வளர்த்தார். ஆக குழந்தை யாரிடம் வளர்க்கப்படுகிறதோ அவர்களை அந்த குழந்தை என்ன சொல்லும், அம்மா அப்பா என்று சொல்லும் அல்லவா, அம்மா பாபா என்று சொல்லும். பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இது இது இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும், அது எல்லைக்குட்பட்ட விஷயம். எல்லைக்குட்பட்ட விஷயம், ஒரு குப்பை தொட்டிலேருந்து ஒரு குழந்தை எடுக்கிறாங்க, வளர்க்குறாங்க, அது யார்கிட்ட வளருதோ அது அம்மா அப்பான்னு சொல்லுது இல்லையா. அதே மாதிரி இப்போ இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். நம்மளாம் குப்பை தொட்டியில் பண்ணோம், நம்மளை எடுத்து கடவுளே வந்து எடுத்து வளர்க்குறாரு. நம்ம என்ன சொல்லணும், நம்ம அவங்கள வந்து அம்மா அப்பான்னு சொல்றோம்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்ட மீள முடியாத குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தீர்கள் சொல்றாரு. மீள முடியாத குப்பை தொட்டில விழுந்து கிடந்தீங்க, அந்த விஷ நிறைந்த நதியில் வைதரணியில் விழுந்து கிடந்தீர்கள். எவ்வளவு அழுக்காக்கி விட்டீர்கள். அதாவது நம்ம நல்லதுன்னு நினைச்சுன்னு கெட்டதுல போய் விழுந்து கிடந்தோம் பாருங்க, அது தப்புன்னு கூட தெரியல. காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் தப்புன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தோம். எவ்வளவு அழுக்காக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு.
நாடகப்படி அந்த குப்பையிலிருந்து எடுத்து உங்களை தத்தெடுத்துள்ளார். இப்போ டிராமா படி வந்திருக்கிறாரு. அந்த குப்பையிலேருந்து நம்மளை வந்து எடுத்து தத்தெடுத்துட்டாரு பாபா. தமோ பிரதானத்தை குப்பை என்று தான் சொல்வோம் அல்லவான்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, அவரை பொறுத்த வரைக்கும் அது குப்பைன்றாரு. அசுர குணமுடைய மனிதர்கள் தேக அபிமானிகள் சொல்றாரு. யார் தேக அபிமானத்துல இருக்காங்களோ அவங்களும் அசுர குணமுடைய மனிதர்கள்ன்றாரு. காமம் குரோதம் கூட பெரிய விகாரம் அல்லவான்றாரு. முக்கியமான விகாரமே, பெரிய விகாரமே காமம் குரோதம்ன்றாரு. ஆக நீங்கள் ராவணனின் பெரிய கழிவு தொட்டியில் சிறையில் இப்ப இருக்கிறீங்கன்றாரு. உண்மையில் அகதிகளாக உள்ளீர்கள்ன்றாரு. அகதிகளா இருக்கிறீங்க, கைதியா இருக்கிறீங்க, சிறை கைதியா இருக்கிறீங்க. இப்போது நீங்கள் சிறையிலிருந்து விடுபட்டு மலர்களை போன்ற தேவதை ஆவதற்காக எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் அடைக்கலம் பெற்றுள்ளீர்கள் சொல்றாரு. இப்போ நம்ம அதுலேருந்து விடுபட்டு மலர் போல ஆகிறதுக்காக, தேவதேவாக ஆகிறதுக்காக பாபாட்ட அடைக்கலம் வந்திருக்கிறோம். இந்த நேரம் முழு உலகம் பெரிய சிறையில் அடைப்பட்டுள்ளது, ராவணனோட சிறையில் அடைப்பட்டுள்ளது சொல்றாரு. இதெல்லாம் அப்படியே சூட்சுமமானது. பாபா வந்து குப்பையிலிருந்து உங்களை எடுத்து தன்னுடையவராக இப்போ மாற்றுகிறார் சொல்றாரு. ஆனால் குப்பையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு மோசமாக இருக்கிறாங்க. வெளியே எடுத்த பின்னரும் அவர்களுக்கு குப்பை தான் பிடித்திருக்கிறதுன்னு சொல்றாரு. சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. பாபா வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட குப்பையிலிருந்து இப்ப நீக்குகிறார். இப்ப நம்மள பாபா வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட குப்பையிலிருந்து நீக்குகிறார். பாபா முள்காட்டிலிருந்து விடுவித்து எங்களை மலர்களாக்குங்கள், இறைவனின் மலர் தோட்டத்தில் அமர்த்துங்கள் என்று அழைக்கிறாங்க எல்லாரும். இப்போது அசுரர்களின் காட்டில் விழுந்து கிடக்குறாங்கன்னு சொல்றாரு. பாபா குழந்தைகளாகிய உங்களை மலர் தோட்டத்துக்கு அழைத்து செல்கிறார். இப்ப அதான் சொர்க்கத்துக்கு கூட்டுட்டு போறாரு, மலர் தோட்டத்துக்கு அழைத்து செல்கிறார். சூத்திர நிலைந்து பிராமணன் ஆகிடலாம். நம்ம வந்து இப்பதான் வந்து கலியுக சூத்திர நிலையிலேருந்து பிராமணன் ஆகியிருக்கிறோம். பிறகு நம் தேவதை ஆவோன்றாரு. இது தேவதைகளின் ராஜ்யம் ஆகும்னு சொல்றாரு. பிராமணர்களின் ராஜ்யமே கிடையாது, பிராமணர்களின் ராஜ்யமே கிடையாதுன்றாரு. பாண்டவர்களின் பெயர் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ராஜ்யமே கிடையாதுன்னு சொல்றாரு. பாண்டவர்கள்ட்டு பேர் இருக்குது மகாபாரதத்துல, ஆனா பாண்டவர்களுக்கு அந்த மகாபாரதத்துல ராஜ்யமே கிடையாதுன்றாரு. ராஜ்யம் அடைவதற்காக இப்ப தந்தையிடம் நீங்க அமர்ந்துள்ளீர்கள். இப்ப நம்ம ராஜ்யம் அடைவதற்காக பாபாட்ட உட்கார்ந்துருக்கிறோம். தேவதையான பிறகுதான் நமக்கு ராஜ்யம் கிடைக்குது, இங்க நமக்கு ராஜ்யம் கிடையாதுன்றாரு. காரிருள் என்கின்ற இரவு முடிந்து இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் ஆரம்பமாகிறதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த காரிருள், அந்த கலியுக காரிருள் முடியுது, அந்த இரவு முடிஞ்சு இப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் ஆரம்பமாகிறதுன்றாரு. இன்று அதிகாலையில் வந்தது யார் என்று பாட்டை கேட்டீர்கள் அல்லவா? இந்த பாட்டு ஓடிச்சு இல்லையா, அதிகாலையில் வந்தது யார்? அது சங்கமேகத்துல வராரு. இரவை முடித்து பகலை உருவாக்குவதற்காக, அதாவது நரகத்தை அழித்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அதிகாலையில் அவர் வருகிறார். அதுதான் சங்கமேகம் வேலை. அதிகாலைன்றது சங்கமேகம். சங்கமேகம் அமிர்த வேலை நேரத்துல வராரு. அவர் தான் வராரு. வந்து என்ன எதுக்காக வராரு? இரவை முடிச்சு பகலாக்கிறதுக்கு, நரகத்தை அழிச்சு சொர்க்கமாக ஆக்க வருகிறார். இது புத்தியில் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்குன்றாரு. யார் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி அடைபவர்களோ அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய அசுர குணத்தை காட்ட மாட்டார்கள் சொல்றாரு. எந்த யஜ்ஞத்தின் மூலம் இவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறார்களோ அந்த யஜ்ஞத்துக்கு அன்போடு சேவை செய்வார்கள் சொல்றாரு. பாருங்க, இந்த பாயிண்ட் சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம எந்த யஜ்யம் மூலமா நம்ம வந்து உயர்ந்த பதவி அடைகிறோமோ அந்த யஜ்யத்திற்கு நம்ம அன்போடு சேவை செய்யணுன்றாரு. அன்போடு சேவை செய்வார்கள்ன்றாரு. இப்படிப்பட்ட யஜ்ஞத்துக்காக எலும்புகளை கூட கொடுக்க கடின உழைப்பு வேண்டும்ன்றாரு. இந்த மாதிரி ஒரு யஜ்ஞத்துக்காக, ஏன்னா அந்த யஜ்ஞத்துல தான் தேவதையாவே நம்ம மாறுறோம். அதனால அந்த எலும்புகளை கூட நம்ம கொடுக்கறதுக்கு கடின உழைப்பு செய்ய வேண்டும்ன்றாரு. இந்த நடத்தை மூலம் நாம் எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும் என்று தன்னைத்தான் இப்ப பார்க்க வேண்டும் சொல்றாரு. இப்ப உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, எப்படி நம்ம உயர்ந்த பதவி அடைய முடியும்ட்டு. ஒன்றும் அறியாத சிறு குழந்தை இல்லை தானே, இப்போ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது நீங்கன்றாரு. ராஜா எப்படி உருவாகிறார்கள், பிரஜைகள் எப்படி உருவாகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். உங்களாலே புரிஞ்சுக்க முடியும் யார் ராஜா ஆவாங்க, யார் பிரஜை ஆவாங்க, பிரஜைகள் எப்படி உருவாகிறாங்கன்ட்டு உங்களாலே புரிஞ்சு கொள்ள முடியுன்றார். பாபா அனுபவம் நிறைந்த ரதத்தை தான் எடுத்துள்ளார். இந்த பிரம்மா பாபா கூட அனுபவம் நிறைந்த ரதம் இல்லையா, அவர் ராஜா போன்றவர்களை நன்றாக தெரிந்தவர். அவர் காலத்திலே அவர் ராஜாலாம் நிறைய பேர் அவருக்கு பழக்கம் இருக்குது. ராஜாக்களின் தாசிகளுக்கு கூட மிகுந்த சுகம் கிடைக்கிறது. ராஜா வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு கூட மிகுந்த சுகம் கிடைக்கிறதுன்றார். தாசிகள் அவர்கள் ராஜாக்கள் கூடவே இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. ஆனால் தாசிகள் என்றுதான் அழைக்கப்படுகின்றனர். ஆனாலும் சுகம் இருக்கின்றது அல்லவா? ராஜா வீட்டுல இருந்தா சுகம் இருக்குது இல்லையா? ராஜா ராணிக்கு என்ன கிடைக்கிறதோ அதுவே அந்த தாசிகளுக்கும் கிடைக்கும்ன்றாரு. வெளியே உள்ளவர்கள் அதை சாப்பிட முடியாது. வெளியே இருக்கிறவங்களால, வெளியே உள்ள தாசிகளால
ராஜா என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட முடியாது. தாச தாசிகள் கூட வரிசைக்கிரமாக தான் இருக்கிறாங்கன்றார். சிலர் அலங்காரம், இதெல்லாம் சொர்க்கத்துல சொல்றாரு. தாச தாசிகள் வரிசைக்கிரமா இருக்கிறாங்க. சொர்க்கத்துல சிலர் அலங்காரம் செய்பவர்களா இருப்பாங்க, சிலர் குழந்தைகளை வளர்ப்பவர்களாக இருப்பாங்க, சிலர் துப்புரவு செய்பவர்களா இருப்பாங்க. இங்கே ராஜா ராணிகளுக்கே இவ்வளவு தாச தாசிகள் இருக்கும்போது அங்கே சத்தியுகத்தில் நிறைய பேர் இருப்பார்கள் சொல்றாரு. வேலைக்காரன் வேலைக்காரி தாச தாசிகள் அங்க சத்தியுகத்துல நிறைய பேர் இருப்பாங்கன்றாரு. அனைவருக்கும் அவரவருக்கென்று பொறுப்புகள் கூட இருக்குமா. அதான் இப்ப சொன்னார்ல, ஒருத்தவங்க குழந்தைகளை வளர்ப்பாங்க, ஒருத்தவங்க துப்புரவு செய்வாங்க, ஒருத்தவங்க அலங்காரம் செய்யறாங்க. அந்த மாதிரி விதவிதமான பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்குன்றாரு. வசிப்பிடம் கூட தனித்தனியாக தான் இருக்குன்றாரு. எல்லாரும் ஒரே இடத்துல வசிக்க மாட்டாங்க போல இருக்கு, தனித்தனியாக இருக்குமா. அவர்கள் ராஜா ராணி போல அலங்கரிக்கப்பட்டவர்களாகலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. சேவாதாரிகளுக்கான வசிப்பிடம் இருக்கிறது அல்லவா, அரண்மனைக்குள் வருவார்கள், ஆனால் தத்தமது அரசு குடியிருப்பில் தான் தங்குவார்கள் சொல்றாரு. தனியா ஒரு குடியிருப்பு அவங்களுக்கு இருக்கும், ஆனா வருவாங்க, சேவை பண்ணுவாங்க அரண்மனைக்குள்ளார, ஆனா அவங்கவுங்க குடியிருப்புல தான் தங்குவாங்கன்றார். ஆக பாபா நன்றாக புரிய வைக்கிறார். நாம் முயன்றலும் முயன்றவராக ஆக வேண்டும் என்று தம்மீது தாமே இரக்கம் காட்டுங்கள்ன்றாரு. இப்ப நம்ம அடைஞ்சா உயர்ந்த பதவி அடையணும், அதுக்காக இப்ப உங்க மீதே நீங்க கருணை காட்டுங்கன்னு சொல்றாரு. இப்போது நாம் சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகின்றோம், ஆஹா சௌபாக்கியம், பிறகு தேவதை ஆவோம் சொல்றார் பாபா. பாருங்க எவ்வளவு சௌபாக்கியம். இப்ப பிராமணன் ஆகிறோம் சூத்திரன்ல இருந்து, அடுத்து தேவதையா ஆக போறோம், எவ்வளவு சௌபாக்கியன்றார். இந்த சங்கமேகம் மிகுந்த நன்மை செய்யக்கூடியதுன்றார் பாபா. உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போது நன்மை நிறைந்துள்ளது. சமையலறையில் கூட யோகத்திலிருந்து நீங்க உணவு சமைத்தால் பலருக்கு நன்மை ஏற்படும்ன்றாரு. இப்ப நம்ம போக வைக்கிறோம் பாபாவுக்கு, சமையலறையில சமைக்கிறோம்னா அப்படியே பேசக்கூடாதுன்றார், ரொம்ப சைலன்ஸ்ல இருக்கணும். ஒருத்தவங்க சைகையின் மூலமா தான் பேசிக்கணும், வாயிலிருந்து வார்த்தைகளே வரக்கூடாதுன்றாரு. யோகத்திலிருந்து உணவு சமைச்சிங்கன்னா பலருக்கு நன்மை ஏற்படும்ன்றாரு. ஏன்னா அதை சாப்பிட்றவங்க மாறுவாங்க, நிறைய பேர் சைலன்ஸ்ல போவாங்கன்றாரு. ஸ்ரீநாத் துவாரகையில் முற்றிலும் அமைதியிலிருந்து சமையல் செய்வார்கள்ன்றாரு. அது மாதிரி கோயில்ல பாருங்க, ஸ்ரீநாத் கோயில்ல பாத்தீங்கன்னா துவாரகையில முற்றிலும் அமைதியில தான் அவங்களே பாருங்க சைலன்ஸ்ல இருந்து தான் சமையல் செய்வாங்களாம். பாருங்க, ஒரு பக்தியிலே பேசாம சமைக்கிறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு இதுவா சமைக்கிறோம் பாபா நினைவுல. ஸ்ரீநாத்தின் நினைவில் தான் இருப்பாங்களாம். பாருங்களேன், ஸ்ரீநாத்தோட நினைவுல தான் அவங்க இருப்பாங்களாம் சமைக்கும் போது கூட. பக்தர்கள் தன்னுடைய பக்தியில் மிகவும் தீவிரமாக இருக்கிறாங்க. பக்தர்கள் கூட பாருங்க அவங்களோட பக்தியில தீவிரமாக இருக்கிறாங்க. நீங்க ஞானத்தில் இப்போ தீவிரமாக இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணரை அவ்வளவு பக்தி செய்யறாங்க இல்லையா, கேட்கவே கேட்காதீங்க, வார்த்தைகளால விவரிக்க முடியாது, அவ்வளோ பக்தி. நம்மளே பார்த்துருக்கணும் நிறைய பாட்டெல்லாம், கிருஷ்ணரால அவ்வளோ பக்தி செய்யறாங்க. பிருந்தாவனத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தனர், முழுமையான பக்தைகளாக இருந்தாங்களாம். அது ஒரு கதை. பிருந்தாவனத்துல 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்களாம், அவங்க முழுமையான கிருஷ்ண பக்தைகளா இருந்தனர். நாங்கள் இங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டாங்களாம், இங்கேயே கிருஷ்ணரின் நினைவில் உடலை விடுவோம்ட்டு வேற சொல்றாங்களாம். நல்லது, வீட்டில் போய் இருங்கள், ஞானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் சொல்றார் பாபா. ஆக அவர்களை பக்த சிரோன்மணி என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 பெண் குழந்தைகளும் அவ்வளோ இப்ப கிருஷ்ணரோட பக்தியா இருந்ததுனால அவங்கள பக்த சிரோன்மணி என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. பக்தியிலே இப்படி பலியாகிறாங்க பாருங்க, கிருஷ்ணர் மீது எவ்வளவு பலியாகிறார்கள். இப்போது நீங்கள் பாபா அதுக்கு உதாரணம் எதுக்கு சொல்றாரு, பக்தியிலேயே அப்படி பலியாகிறாங்க, அப்ப நீங்க எப்படி பலியாகணும்ன்றாரு. இப்போது நீங்கள் பாபா மீது பலியாக வேண்டும் சொல்றாரு. ஆரம்பத்தில் சிவபாபா மீது எத்தனை பேர் பலியானார்கள், நிறைய பேர் வந்தார்கள் சொல்றாரு. ஆரம்பத்துல 350 பேர் வச்சு பாபா பாலனை பண்ணாரு. அப்ப அவ்வளவு பேர் பலியானாங்க, நிறைய பேர் வந்தார்கள். இந்தியாவுக்கு வந்ததுமே பலருக்கு தன்னுடைய வீடு லௌகீக குடும்பம் நினைவுக்கு வர ஆரம்பித்தது. மாயா புடிச்சிச்சு, எவ்வளவு பேர் போயிட்டாங்கன்னு சொல்றாரு. நிறைய பேர் மீது கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறதுன்றாரு. எப்படியெல்லாம் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது, யாரேனும் வந்தால் எங்கே வந்துள்ளீர்கள் என்று கேளுங்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். இப்ப யாராவது வராங்கன்னா நீங்க எங்க இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. வெளியே பிரம்மாகுமாரிகள் போர்டு பார்த்தோம்ட்டு சொல்லுவாங்க, இது குடும்பம் அல்லவான்னு சொல்றாரு பாபா. ஒன்று நிராகார் பரம்பிதா பரமாத்மா, இன்னொருவர் பிரஜாபிதா பிரம்மா, இருவரும் மகிமை பாடப்பட்டுள்ளனர். ஒருத்தவர் அப்பா, இன்னொருத்தவர் அம்மா. பரம்பிதா பரமாத்மா, இன்னொருத்தவர் பிரஜாபிதா பிரம்மா, இருவருக்கும் மகிமை பாடப்பட்டுள்ளனர் சொல்றார். இவர்கள் பிக்கு அனைவரும் குழந்தைகள், நம்ம எல்லாரும் குழந்தைகள். சிவபாபா தாத்தா ஆவார், அவரிடமிருந்துதான் ஆசி கிடைக்கிறது.
பாபா இன்னைக்கு தாத்தாவா இருக்கிறாரு. நமக்கு ஆசி கிடைக்கிறது. என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆகிடுவீர்கள் என்று யார் வழி சொல்றது? பரமாத்மாவே வழி சொல்றாரு. அவர் நினைச்சா தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாயிடுவீங்கன்ட்டு. கல்பத்திற்கு முன்பும் கூட இப்படிதான் நமக்கு வழிகாட்டியுள்ளார். எவ்வளவு உயர்ந்த படிப்பாக உள்ளதுன்னு சொல்றார் பாபா. நாம் பாபாவிடம் வந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட உங்கள் புத்தியில் இப்ப இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் மனிதர்லேருந்து தேவதை ஆகக்கூடிய படிப்பை இப்ப படிச்சு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இப்போ நம்ம மனுஷன் வந்து தேவதை ஆகக்கூடிய படிப்பு படிக்கிறோம். இப்போ டாக்டர் படிக்கிறாங்கன்னா நம்ம டாக்டர் ஆக போறோம்ட்டு இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு தோணும், ஸ்டெதஸ்கோப் மாட்டிக்குவோம், பேஷண்ட் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி இப்ப நம்ம கண்டிப்பா போயிட்டு அங்க சொர்க்கத்துக்கு தேவதை ஆக போறோம்னா நம்ம தெய்வீக குணங்களும் இங்க தாரணை செய்யணுன்றார். அந்த மாதிரி லட்சணம் இங்கே வரணுன்றார். நீங்கள் சாப்பிடுவது, குடிப்பது, பேச்சு, நடத்தை எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும் சொல்றாரு. சாப்பிட்றது, குடிக்கிறது எல்லாம் ராயலா இருக்கணும். பேச்சு நடத்தை கூட ராயலா இருக்கணும். தேவதை மாதிரியே இங்கே இருக்கணும்னு சொல்றாரு. தேவதைகள் எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறார்கள். தேவதைகள் எவ்வளவு திறமா சாப்பிடுவாங்க? ஒரு ஸ்பூன்ல தான் அந்த 36 வகை உணவையும் ஒரு ஸ்பூன்லேயே சாப்பிட்ருவாங்களாம். அது தங்க ஸ்பூனு. எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த ஆசையுமே இருப்பதில்லை என்றார். அவங்களுக்கு தேவதைகள் ஆசையே அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே இருக்கும் அவங்கள சுத்தி, ஆனா எது மேலேயும் ஆசை இருக்காது. அந்த நிலை வந்தாதான் நம்ம தேவதை ஆயிட்டோம்னு அர்த்தம். அவர்களுக்கு எந்த ஆசையுமே இருப்பதில்லை. 36 விதமான போஜனம் சாப்பிடுவார்கள். பாபா சொல்றாரு, அவங்க வந்து தேவதைகளை என்ன சாப்பிடுவாங்கன்னா 36 விதமான போஜனம் சாப்பிடுவார்கள். ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவார்கள் சொல்றாரு. 36 வகை ஃபுட்டு போஜனம் சாப்பிடுவாங்க. இங்க நம்ம பிரம்மா போஜனம் சாப்பிட்றோம். அங்க வந்து பிரம்மா போஜனம்லாம் கிடையாது. யோக நிலையிலேருந்து ஆத்ம உணர்வுலேருந்து சமைக்கிற சாப்பாடு தான். அது வந்து 36 வகை இருக்கும் அங்க சத்தியுகத்துல. அவ்வளோ ஃபுட்டு இருக்கும். ஆனா அதை வந்து கொஞ்சமா தான் அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடுவதில் ஆசை வைப்பது கூட அசுர நடத்தை ஆகுன்றாரு. எல்லாத்தையும் சாப்பிட்றணும். பாபாவுக்கு போக வைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். அதை சாப்பிட்ற ஆசை வைக்கிறது கூட அசுர நடத்தை ஆகுன்றாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டுமானால் சாப்பிடுவது, குடிப்பது மிக சுத்தமாக, சாதாரணமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஸ்ரீமத்து. தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும்னா சாப்பிட்றது, குடிக்கிறது கூட மிக சுத்தமா இருக்கணும், சாதாரணமா இருக்கணும் சொல்றாரு. ஆனால் மாயை ஒரேடியாக கல்புத்தியாக ஆக்கி விடுகிறது. ஆனா அந்த மாயா விடுமா? நம்மளை விடாது. ஒரேடியாக கல்புத்தியாக ஆக்கி விடுகிறது. பிறகு பதவியும் கூட அப்படி கிடைக்கும் சொல்றாரு. பாபா சொல்கிறார், தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். இப்ப உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கணும்னா தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். நன்றாக படிக்க வைத்தால் உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும். நீங்க படிக்கணும், மற்றவங்களையும் படிக்க வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு சன்மானம் கிடைக்கின்றார். பாபா கொடுப்பதில்லை, நீங்கள் தன்னுடைய முயற்சியால் அடைகிறீர்கள். அதாவது தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் சொல் ஒரு இது இருக்கு, பிராவம் இருக்கு. திருவள்ளுவர் சொன்னதா நான் தெரியல. அது பாபா கொடுக்கறத, தெய்வம் கொடுக்கறது இல்ல. நீங்களே முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. தன்னுடைய முயற்சியால் அடைகிறீர்கள். தன்னைத்தான் இப்போது பார்க்க வேண்டும்ன்றாரு. இப்போ உங்களை நீங்களே பாருங்க. நாம் எந்த அளவு சேவை செய்கிறோம், நாம் என்ன ஆவோம், இந்த நேரம் சரீரம் விட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்களே செக் பண்ணுங்க. இப்ப நாமளே பாபா வந்து செக் பண்ண சொல்றாரு. இப்ப நீங்க சரீரம் விட்டா என்ன ஆகும், என்ன பதவி கிடைக்கும்ட்டு நீங்களே கேளுங்கன்னு சொல்றாரு. ஆனா பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா உடனே சொல்லிடுவாராம், இந்த மாதிரியான நடத்தைக்கு இந்த மாதிரியான பதவி தான் நீ அடைவான்ட்டு நம்மகிட்டே சொல்வாராம். நம்ம கேட்டோம்னா சொல்லிடுவாராம். முயற்சியே செய்யவில்லை என்றால் கல்பத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் சொல்றாரு. நல்ல சேவை செய்பவர்கள் கண்டிப்பாக நல்ல பதவி அடைவார்கள் சொல்றாரு. முயற்சி செய்யாதவர்கள் தாசியாக ஆவார்கள் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள முடிகிறது சொல்றாரு. இப்ப முயற்சியே செய்யாதவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க போய் அங்க வேலைக்காரியா ஆவாங்கன்ட்டு உள்ளுக்குள் புரிந்து கொள்ளப்படுகிறதுன்றாரு. இதை வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்றாரு. வெளிப்படையா சொன்னா அப்புறம் யார் தான் வருவாங்க? யாருமே வரமாட்டாங்க. இந்த முரளியை இப்படி சொல்லும் போதே தான் நிறைய பேர் முரளியை கேட்க மாட்டாங்க, போயிடுறாங்க. இதுல வேற வெளிப்படையா பாபா நீ தாசியா தான் ஆவன்னு சொன்னா அவ்வளவுதான், அதோட வரவே மாட்டாங்க சென்டர் பக்கமே. வகுப்பில் கூட நாம் பெரியவர் ஆவோமா அல்லது சிறியவர் ஆவோமா என்று மாணவர்கள் புரிந்து கொள்கிறாங்க இல்லையா? இங்கே கூட அப்படித்தான். பெரியவர் யாரோ அவர்கள் ராஜா ராணி ஆவார்கள், சிறியவர் குறைந்த பதவி தான் அடைவாங்கன்னு சொல்றாரு.
செல்வந்தர்களில் கூட மூத்தவர்கள் மற்றும் சிறியவர்கள் இருப்பாங்க இல்லையா, பணக்காரங்கள கூட பெரியவங்க சின்னவங்கன்னு இருப்பாங்க. அது மாதிரி தாசன் தாசிகள்ல கூட பெரியவர்கள் சிறியவர்கள் அங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் இப்ப ஞான கடலை கடையணும் நம்ம. அவ நிறைய விஷயங்கள் சொல்றாரு. சத்தியுகத்தை பத்தி விஷயங்கள் இன்னைக்கு நிறைய வருது. பெரிய ஆத்மாக்களின் பதவி உயர்ந்ததாக இருக்குன்றாரு. துப்புரவு செய்யும் தாசிக்கு அரண்மனைக்குள் வர அனுமதியே இல்லை சொல்றாரு பாருங்க. துப்புரவு யார் செய்யறாங்களோ அவங்க தாசன் தாசிகள், அவங்க அரண்மனைக்கு வர அனுமதியே இல்லைன்றாரு. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகி நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொள்ள முடியும். இனிவரும் நாட்களில் இன்னும் கூட நீங்க புரிஞ்சு கொள்வீர்கள்ன்றாரு. உயர்ந்த நிலை அடைபவர்களுக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும் சொல்றாரு. உயர்ந்த நிலை அடையறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் கொடுக்கணும். பாருங்கள், குமாரகா தாதி, பிரகாஷ்மணி தாதி, அவர் பெரியவர் தானே, அவர் வயசுலயும் பெரியவங்க, அவங்க செய்யற சேவையும் நிறைய சேவை செய்யறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா. ஆதலால் மரியாதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்றாரு. நீங்களே புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் மகாரதிகளோ அவங்களுக்கு மரியாதை கொடுங்கன்றாரு. பாபா குழந்தைகளின் கவனத்திற்காக தான் இப்ப சொல்கிறார். யார் மகாரதி குழந்தைகளோ அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் தன்மேலே பாவச்சுமையை ஏற்றிக்கொள்பவர் ஆகிறார்கள் சொல்றாரு. இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பாபா இப்ப கவனம் கொடுக்கிறார். மிக எச்சரிக்கை தேவைன்றாரு. மரியாதை தானே, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுங்கன்றாரு. மதிப்பு நம்ம கொடுக்கலன்னா நம்ம மேல பாவச்சுமை வந்துடும்ன்றாரு. அதனால எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துருங்க. நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு போயிரும். எதுக்கு நமக்கு பாவச்சுமை? அதான் பாபா சொல்றாரு. இதெல்லாம் கவனம் கொடுக்குறாரு. நம்பர் வார் யாருக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று இப்ப கவனம் கொடுக்கிறாரு பாபா. பாபா ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறார் இல்லையா. இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் விரோதியாக ஆவதில் சிறிதும் தாமதிக்க மாட்டார்கள்ன்றாரு. பாபா எல்லார பத்தியும் தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அவங்க பாபாக்கே விரோதி ஆயிடுவாங்க. சிறிதும் தாமதிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. பிறகு மாதர்கள் குமாரிகளுக்கும் கூட பந்தனம் ஏற்பட்டு இருக்கிறது. அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. நிறைய பேருக்கு இங்க சென்டருக்கு வந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வீட்டுல பந்தனம். அதனால மாதாஸ்க்கு குமாரிஸ்க்கு தான் இந்த பிரச்சனை வருது. எல்லாத்தையும் சகித்து கொள்ள வேண்டியுள்ளதுன்றார். அதிகமாக மாதர்கள் தான் இப்படி எழுதுறாங்க. பாபாட்ட என்ன எழுதுறாங்க? பாபா, என்னை இவர் மிகவும் துன்புறுத்துகிறார், நான் என்ன செய்வது அப்படின்ட்டு கேக்குறாங்க. அட, துன்புறுத்துவதற்கு நீங்கள் என்ன மிருகமான்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க ஏன் பொறுத்துக்கிறீங்கன்றாரு. அது ஓரளவுக்கு தான் பொறுத்துக்கணும். மேல போய் தர்மராஜ்புரிட்ட இவர் தான் என்ன பண்ணார், அதனால தான் நான் வரலன்னு சொல்ல முடியுமா? அதனால மற்றவங்களை நம்ம குறை சொல்றதே விட்டுறணுன்றாரு. மனதிற்குள் அது போன்ற எண்ணம் இருக்கிறது, ஆகையால் தான் என்ன செய்வது என்று கேட்கிறாங்கன்றாரு. அவங்களுக்கே அந்த எண்ணம் இருக்குதான், அதனாலதான் என்ன செய்வதுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்பதற்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா தனக்குத்தான் நண்பன், தனக்குத்தான் எதிரி. எதை விரும்புகிறதோ அதை செய்கிறது. கேட்கிறீர்கள் என்றால் அதை மனம் விரும்புகிறது என்றுதான் அர்த்தம் சொல்றாரு. முக்கியமான விஷயமே நினைவுதான். பாபா நினைக்கணுன்றாரு. நினைவின் மூலம்தான் நீங்க இப்ப தூய்மை ஆகிறீங்கன்றாரு. நினைச்சா நம்ம தூய்மை ஆகிடலாம். இந்த லட்சுமி நாராயணன் நம்பர் 1 தூய்மையானவர்கள் அல்லவா. மம்மா எவ்வளவு சேவை செய்கிறார்கள். நாங்கள் மம்மாவை விட புத்திசாலி என்று யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா மம்மா அந்த அளவுக்கு புத்திசாலி. மம்மா ஞானத்தில் அனைவரும் விட தீவிரமானவர். அவங்க தான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஞான சிந்தனை பண்ணி ஒரு அரை பேராகிராஃப் எழுதுறாங்க. அப்ப அவங்கள விட யார் புத்திசாலியா இருக்க முடியும்? அவங்க எல்லார விட தீவிரமானவர் சொல்றாரு பாபா. யோகத்தில் குறை நிறைய பேரிடம் உள்ளதுன்றார். நல்லா யோகா முரளி நல்லா படிக்கிறாங்க, ஆனா யோகா மட்டும் செய்ய மாட்டாங்க. பாபா நினைக்கிறது கம்மியா இருக்குது, நிறைய பேரிடம் உள்ளதுன்றாரு. நினைவில் இருக்கவே முடியவில்லை. பாபா நினைக்கவே முடியல, நினைவே செய்யவில்லை என்றால் எப்படி விக்ரம விநாசமாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்ன ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கலனா எப்படி பாவம் போகும்னு சொல்லி கேட்கிறாரு. கடைசியில் நினைவு செய்தபடியே உடலை விட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதுன்றாரு. சட்டம்னா ஸ்ரீமத். ஸ்ரீமத் என்னன்னா, நீங்க உடலை விடும்போது பாபா நினைச்சிட்டு தான் விடணும். அதுதான் ஸ்ரீமத்ன்றாரு. சிவபாபாவின் நினைவில் உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும். சிவபாபா நினைச்சுக்கிட்டே நம்ம உயிர் உடலை விட்டு பிரியணும்னு சொல்றாரு. ஒரு பாபாவை தவிர வேற யாரும் நினைவுக்கு வரக்கூடாதுன்றாரு. எதிலும் ஆசை வைக்க கூடாது. இந்த பயிற்சி இப்ப செய்ய வேண்டும்ன்றார். நாம் அசிரியாக வந்தோம், நாம் தனியா தான் வந்தோம். பிறகு அசிரியாகிதான் போக வேண்டும், தனியா தான் போகணும். இங்க இருக்கிறவங்க நம்ம கூடயே வரவா போறாங்க? இப்பயே கூட்டா கூட யாரும் வர மாட்டாங்க. நீ மட்டும் போய் என்ன எது கூப்பிடுறன்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு? நம்ம தனியா வந்தா தனியா தான் போக போறோம் இல்லையா. அசரீரியாக வந்தோம், பிறகு அசரீரியாக போக வேண்டும். குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைத்து கொண்டேதான் இருக்கிறார் பாபா. மிக இனிமையானவரா இப்ப ஆக வேண்டும்ன்றாரு. தெய்வீக குணங்களும் நமக்கு இருக்க வேண்டும். தேக அபிமானத்தின் பூதம் இருக்கிறது அல்லவா.
தன் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். எனக்குள்ள என்ன பூதம் இருக்குது, தேகாபிமானத்தின் பூதம் எனக்குள்ள என்ன இருக்குன்ட்டு நீங்க கவனம் அட்டென்ஷன் வைங்கன்றார். மிக அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் சொல்றார் பாபா. பாபா நினைங்க, சக்கரத்தை சுத்துங்கன்றார். சக்கரத்தின் ரகசியத்தை யாருக்கு நீங்க புரிய வைத்தாலும் அதிசயப்படுவார்கள்ன்றார். 5000 வருஷம் நாடகம் இது. இதுல சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. சொல்லி பாருங்க, ஒரே ஆச்சரியப்படுவாங்க. என்ன நீங்க சொல்றீங்க, அப்படியா, உண்மையான்னு கேட்பாங்க. 84 பிறவிகள் நினைவு இல்லை என்றால் 84 லட்சம் பிறவிகளை எப்படி நினைவு செய்ய முடியும் சொல்றாரு. நமக்கு போன பிறவியே ஞாபகம் இல்லை, இதுல வேற 84 லட்சம் பிறவிகளை பத்தி கேட்டா நமக்கு என்ன தெரியும். பாபா சொல்றாரு 84 பிறவி தான். 84 லட்சம் பிறவிலாம் கிடையாது. இருந்தா எப்படி நினைவு செய்ய முடியும்னு சொல்றாரு. நினைத்து கூட பார்க்க முடியாதுன்றாரு. உங்களால 84 லட்சம் பிறவினா உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்றாரு. இந்த சக்கரத்தை புத்தியில் நினைவு செய்தாலும் ஆஹா சௌபாக்கியம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது இந்த நாடகம் முடிவடைகிறது. இப்ப இந்த நாடகம் முடியுது, டிராமா முடிய போகுதுன்றாரு. சுபம் லாபம் போட்டு முடிக்க போறாரு பாபா. பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் இப்ப வர வேண்டும்ன்றாரு. ஏன்னா இந்த வேர் பகுதியில வந்தவங்க தான் இன்னுமே உலகத்தை விடாம புடிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க கூட சரீரத்தை விட்டு போறாங்க ஈஸியா, கேன்சரா வர பிரசாதம் நான் போயிட்டு வரேன்ட்டு போறாங்க. ஆனா இந்த பிகேஸுக்கு தான் இன்னும் வாழணும்னு ஆசை அதிகமா இருக்குது. அதனாலதான் பாபா சொல்றாரு, பழைய உலகத்தின் மீது இப்ப வைராக்கியம் வர வேண்டும். வேர் பகுதியில் இருக்கிற நீங்களே மாறலைன்னா அப்ப வெளியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி மாறுவாங்க. அதான் சொல்றாரு, இப்ப பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும்ன்றாரு. புத்தி யோகம் சாந்தி தாமம் சுகதாமத்தின் மீது தான் இருக்க வேண்டும். இப்ப நம்ம புத்தி பரந்தாமம் சொர்க்கம் இது மேலதான் இருக்கணும். சாந்தி தாமம் சுகதாமத்தின் மீது இருக்க வேண்டும். கீதையில் கூட மன்மனாபவ என்றுதான் உள்ளது. கீதையை படிக்கும் யாரும் மன்மனாபவ என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதே இல்லை. நம்ம கூட தான் பகவத்கீதை படிச்சோம். மன்மனாபவ ஒரு வார்த்தை இருந்துச்சானே நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அதோட அர்த்தம் புரியுமா என்ன? இப்பதான் பாபா நமக்கு புரிய வச்சுக்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் பகவானுடைய மகா வாக்கியம். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை யார் சொன்னது? கிருஷ்ணரா சொல்லியிருப்பாரு. கிருஷ்ணர் பகவானே அல்ல, உடம்பு இருக்கிறவர் கடவுளே கிடையாது. அப்ப உடம்பு இல்லாதவர் தான் கடவுள். நிராகார் பரம்பிதா பரமாத்மா. நாங்கள் சாஸ்திரங்களை தான் நம்புகிறோம் என்று சிலர் சொல்றாங்க. பகவானே வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சாஸ்திரங்களை தான் படித்து கொண்டே இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பகவானே வந்துள்ளார், ராஜயோகம் கற்றுத்தருகிறார். சாதனை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவங்களுக்கு தெரியாது கடவுளே வந்துட்டாரு. கடவுள் ராஜயோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும் சொல்றார் பாபா. பகவான் மீது நிச்சயம் ஏற்பட்டு விட்டால் ஆஸ்தி பெற வந்து விடுவார்கள். கடவுள் தான் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்க, ஆஸ்தி பெற வந்து விடுவார்கள்ன்றாரு. அப்போது பக்தி கூட நீங்கிவிடும். அவங்களுக்கு அந்த நிச்சயம் வந்துருச்சுன்னா பக்தியை விட்டுருவாங்கன்றாரு. பக்தி கூட நீங்கிவிடும். ஆனால் நிச்சயம் ஏற்பட வேண்டும் அல்லவா? ஆனா நம்பிக்கை வரணும் இல்லையா? நம்பிக்கை வர்ற அளவுக்கு புரிய வைக்கணும் நம்ம. இல்லை ஏதாவது அவங்க எல்லாரும் கேட்டு கேட்டு பழகிட்டாங்க பக்தியில. இப்ப பார்க்க விரும்புறாங்க. உங்களை பார்த்துதான் கடவுளே வந்துதான் இவங்கள மாத்திட்டு இருக்கிறாருன்ட்டு நம்மளை பார்க்கும் போது தெரிஞ்சுக்கும் போது தான் நம்புவாங்க. நம்பி அப்பதான் கேட்க ஆரம்பிப்பாங்கன்றாரு. அதனால நம்ம முகத்துலதான் சேவை செய்யணும். இப்ப வார்த்தையால சேவை செய்யறத விட நடைமுறை முகம் மற்றும் நடத்தையில தான் நம்ம சேவையை இப்ப செய்யணும். அப்பதான் எல்லாரும் நம்பி வருவாங்கன்னு சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவதை ஆவதற்காக மிக ராயலான பழக்க வழக்கங்களை நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும். சாப்பிடுவது குடிப்பது மிக சுத்தமாகவும் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும்ன்றாரு. பேராசைப்படக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும்ன்றாரு. 2வது பாயிண்ட், தன் மீது கவனம் வைக்க வேண்டும். அனைவரோடும் மிக அன்புடன் நடக்க வேண்டும். தன்னை விட சீனியர் பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, சீனியர் ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டும் சொல்றாரு. மிக மிக இனிமையானவராக இப்ப ஆக வேண்டும். தேகாபிமானத்தில் வரவே கூடாதுன்றாரு. வரதானம், கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளமுடையவராகி தனக்குள் கரைத்து விடக்கூடிய நற்சிந்தனையாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்கிறாரு. இப்ப முடிஞ்சு போன விஷயம்லாம் மறந்துருங்கன்றாரு.
முடிஞ்சு போன விஷயத்து தானே அது. அதுதான் மாயா மாதிரி வந்துட்டே இருக்கு. அதை கருணை உள்ளமுடையவராகி உங்களுக்குள்ளார அதை கரைச்சிருங்க. கரைக்கும் சக்தின்னே ஒன்று இருக்குது. அந்த சக்தியை வாங்குங்க பாபாட்ட இருந்து. வாங்கி கரைச்சிருங்க. அந்த மாதிரி கரைக்கக்கூடிய நற்சிந்தனையாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. நற்சிந்தனையாளர் ஆகுகன்ற வரதானம். ஒருவரது கடந்து போன பலவீன விஷயங்களை யாராவது கூறுகிறார்கள் எனில் சுப பாவனையுடன் தூரமாக்கி விடுங்கள் சொல்றாரு. முடிஞ்சு போன விஷயம் அது யாராவது பேசுறாங்கன்னா நல்லா பாவனை வைங்க, இவங்க மாறிடணும், அவங்க எல்லாருமே மாறிடுவாங்க அப்படின்ட்டு அந்த சுப பாவனையோட தூரமாக்கி விடுங்கள்ன்றாரு. வீண் சிந்தனை அல்லது பலவீன விஷயங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடாது. வேஸ்டா சிந்தனை பண்றது எல்லாம் பலவீனமான விஷயங்களை வீக்கேஸ் உங்களுக்குள்ளார பேசிக்கொள்ளக்கூடாது. கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளமுடையவராகி தனக்குள் உள்ளடக்கி விடுங்கள் சொல்றாரு. உள்ளடக்கி இது வந்து உள்ளடக்கும் சக்தி தான். சாட்சியா இருந்து பார்க்கற சக்தி தனக்குள்ளார உள்ளடக்கிக்கிறது. அப்ப கடந்து போன விஷயங்களெல்லாம் கருணை உள்ளமுடையவராகி தனக்குள்ளார உள்ளடக்கிக்கங்க. உள்ளடக்கி விட்டு சுப பாவனையுடன் அந்த ஆத்மாவிற்கு மனசேவை செய்து கொண்டேருங்கள். உங்களுக்குள்ளார அதை கரைச்சிட்டு அதை சுப பாவனை வைங்க அந்த ஆத்மா மேல. அந்த ஆத்மா மேல சுபபாவனை வச்சுட்டு மனதின் மூலமா சேவை பண்ணிட்டே இருங்க. அவங்க பாபாட்ட எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கு சக்தி வாங்கி கொடுத்துட்டே இருங்க. அவங்க மாறிடணும்னு நினைங்க. உங்களோட சுபபாவனை நடந்துருன்றாரு, மாறிடுவாங்கன்றாரு. சம்ஸ்காரங்களுக்கு வசமாகி ஒருவர் தவறாக கூறினால், செய்தால் அல்லது கேட்கிறார் எனில் அதை மாற்றி விடுங்கள் சொல்றாரு. இப்ப சிலர் கோபப்படுறதே சம்ஸ்காரமா இருக்கும். சிலர் வந்து கடுப்பா பேசுவாங்க. சிலர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க, ஒரு சிலர் அழுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சம்ஸ்காரம் வசமாகி இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது அவங்க தவறா பேசினா செஞ்சாலோ அதை கேக்குறாங்களோ நம்மள்ட்ட ஏதோ கேக்குறாங்கன்னா உடனே அதை மாத்திடுங்கன்றாரு. உடனே நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம அதை ஒருத்தவங்கள்ட்ட இருந்து மற்றவங்கள்ட்ட இருந்து இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி வைப்போம் பாருங்க. அதான் பாபா சொல்றாரு, ஒருவர்ல இருந்து இருவர், இருவர்ல இருந்து மூவர் என்று வீண் விஷயங்களின் மாலையை உருவாக்கி விடக்கூடாதுன்றாரு. இந்த மாதிரி நீங்க மாட்டுக்கும் மாலையை 108 மாலையை உருவாக்க சொன்னா நீங்க வீண் விஷயங்களின் மாலையை உருவாக்குறீங்கன்றாரு. அந்த வீண் விஷயங்களை ஒருத்தவங்க மத்தவங்கள்ட்ட ஒரு எத்தனை பேர்ட்ட சொல்றீங்க? நீங்க ஒருத்தவங்கள்ட்ட, அவங்க போய் இன்னொருத்தவங்கள்ட்ட இப்படியே சொல்லி வீண் விஷயங்களின் மாலையை உருவாக்கி விடக்கூடாதுன்னு சொல்றாரு. இவ்வாறு கவனம் செலுத்துவது என்றால் நற்சிந்தனையாளர் ஆவதாகும். இப்ப என்ன பண்ணணும், தனக்குள்ளார கரைக்கும் சக்தியை வச்சு கரைச்சிட்டு மற்றவங்களுக்குள்ளாரையே அது போக விடக்கூடாது. பாபா கிட்ட சொல்லிட்டு பாபாட்ட வந்து சக்தி வாங்கி எந்த ஆத்மா உங்களுக்கு துக்கம் கொடுத்தாங்க, தவறா பேசுனாங்களோ அவங்களுக்கு வந்து சக்தி வாங்கி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா அவங்க சம்ஸ்காரம் வசமாகி இருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு சக்தி வாங்கி கொடுத்துட்டே இருங்க. அவங்க மேல நற்சிந்தனையாளரா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன்: திருப்தி மணியாக ஆகும்போது பிரபுவுக்கு பிரியமானவர் ஆக முடியும். அப்பதான் உலகிற்கு பிரியமானவராகவும் ஆக முடியும் மற்றும் தனக்கும் பிரியமானவராகவும் ஆகிவிடுவீர்கள் சொல்றாரு. எப்பன்னா நம்ம திருப்தியா இருக்கும்போது தான்றாரு. அவ்யக்த இஷாரே: இணைந்த ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் இப்ப ஆகுங்கள். உடல் மற்றும் ஆத்மா இணைஞ்சிருந்தால்தான் வாழ்க்கை இருக்கிறது. உடம்புல உயிர் இருந்தாதான் வாழ்க்கையே. உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உடல் வந்து எரிச்சிருவாங்க இல்லை புதைச்சிருவாங்க. ஆத்மா சரீரத்துல இருந்து நீங்கி விட்டால் வாழ்க்கை முடிவடைந்து விடும் சொல்றாரு. அதே போலதான் கர்மயோகி வாழ்க்கை என்றால் காரியம் யோகா என்று இருக்க முடியாது. பாபா நினைவில்லாம வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆயிடணும். கர்மயோகி வாழ்க்கையா ஆயிடணும். யோகா இன்றி உங்களால காரியம் இருக்கக்கூடாது. யோகா காரியமின்றி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. யோகா இன்றி காரியம் இருக்கக்கூடாது. யோகா காரியமின்றி இருக்கக்கூடாது. அதாவது நான் வேலை செஞ்சுக்கிட்டே பாபாவை நினைக்கணும். அதே மாதிரி யோகா பண்ணிக்கிட்டே இருப்பேன், காரியம் செய்ய மாட்டேன் அப்படியும் இருக்கக்கூடாது. மூச்சு விடுறது கூட ஒரு காரியம்தான். மூச்சு விடுறது கூட அது ஒரு வந்து கர்மா தான். அது ஒரு கர்மா தான். மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தான். அது கூட நம்ம பாபா நினைவுல இருந்து தான் மூச்சை விடணும். அதனால யோகா அன்றி காரியம் கூட இருக்கக்கூடாதுன்றார். சதா இணைந்த ரூபத்தில் இருக்கும்போது தான் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்குன்றார். எப்பயுமே அந்த கர்மா மற்றும் யோகம், காரியம் மற்றும் யோகா ரெண்டும் இணைஞ்சு இருக்கணும், இணைஞ்ச ரூபத்துல இருக்கணும். சிவன் மற்றும் சக்தி சொன்னார்ல, போன நேத்தோ சொன்னார், நீங்களும் நானும் இணைந்த சொரூபம். அதே மாதிரி உடல் மற்றும் ஆத்மா அதுவும் இணைந்த சொரூபம். அதே மாதிரி யோகா மற்றும் கர்மம் ரெண்டும் இணைந்த சொரூபம். சதா இணைந்த ரூபத்தில் இருக்கும்போது தான் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்க சப்போஸ் பாபா நினைக்க மறந்துட்டீங்க, வேலை மட்டும் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா